துளாராசி, விசாக நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் சிலருக்கு இப்போதைக்கு வேலை இல்ல, சரியா தொழில் அமைப்பு இல்ல, பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க துளாராசியில் பிறந்த அது விசாகம், சுவாதி, சித்திரையா இருக்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு ராசிக்கு 10ல சுக்கிரன். அதிசார வக்ர பயிற்சியில உங்களுக்கு இருப்பார். இவர் உங்களுக்கு டிசம்பர் மாசம் வரைக்கும் இருக்கிறது ஒரு சிறப்பு. அப்ப இவர் உங்களுக்கு பாசிட்டிவான்னு கேட்டா உங்களுக்கு பாசிட்டிவ் தான். உங்களோட தொழில் ஸ்தானத்துல குரு உச்சம் பெறாரு அப்படின்னாலே நமக்கு தொழில் ஸ்தானத்துல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தார். அப்ப வேலை இது வரைக்கும் இல்லனே, வியாபாரம் சரியா போகலனே, நல்லா போய்கிட்டு இருந்த தொழில் டோட்டலா மாறிடுச்சு அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்தால் கூட மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் நீங்க அப்ளிகேஷன் பண்ணுங்க. வியாபாரத்தை இன்னமும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு டிசம்பருக்குள்ள மறுபடியும் உங்களோட வாழ்க்கை தரத்தை தொழில் ஸ்தானத்தை டோட்டலாவே மாத்தி அமைப்பதற்குரிய கெப்பாசிட்டி இருக்குது. அப்ப மறுபடியும் நீங்க பழைய மாதிரி வேலைக்கு போக, பழைய மாதிரி வியாபாரம் பண்ண, அதுக்கு தகுந்தாற் போல நல்ல ஒரு பண வரவுகளை ஈட்டுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். 2வது உங்களுக்கு உங்க அதிபதி இன்னைக்கு டேட்டுக்கு நீசம் பெற்று மறைறார். துளாராசிக்காரங்களுக்கு 12ல இந்த சுக்கிரன் மறைறது ஒரு மைனர் தான். அப்போ உங்களுக்கு இந்த துளாராசிக்காரங்களுக்கு சில அடி. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 12ல உங்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் மறைறாங்க. அப்ப துளாராசியோட அதிபதி சுக்கிரன் நீசம் பெற்று மறைறதுனால கொஞ்சம் குழப்படி இருக்கும். அப்ப இவர் எப்போ வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். நவம்பர் 4ஆம் தேதி உங்களுக்கு உங்களோட ராசியில ஆட்சி பெறும்போது மறுபடியும் அடுத்த ஒரு மாசத்தை உங்களை அப்டேட் பண்ணுவாரு. அது போக இந்த மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 12ல சூரியன் மறைந்து நிற்கிறதும் நம்மளோட நிலைமை அப்டேட் ஆகலன்ற ஒரு வருத்தம் இருக்கும். அப்ப சூரியனும் உங்களுக்கு ஜென்ம ராசியில வரும்போது உங்களோட பலன்களை டோட்டலா மாத்தாரு. அப்ப நீங்க சூரியன் டிரான்ஸ்ஃபருக்கும் சுக்கிரன் டிரான்ஸ்ஃபருக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறமும் இந்த பலன்கள் டோட்டலாவே மாறும். அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குது. தொழில் ஸ்தானத்தை இவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க. உங்களை சிந்தித்து செயல்படக்கூடிய கெப்பாசிட்டியை இதுக்கப்புறம் உங்க அதிபதி டிரான்ஸ்ஃபர், அதுபோக சூரியன் டிரான்ஸ்ஃபர் இவங்கெல்லாம் ராசிக்கு நின்று உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். மறுபடியும் நீங்க வீழ்வதற்கு வாய்ப்புல மறுபடியும் நீங்க அப்டேட் ஆவீங்க, டெவலப் ஆவீங்க அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?